தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்க வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இருகரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிலியும் பலபாவும் பாடி பாடி தராதளமானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 135வது வகுப்பு 401வது பாடல். நம்ம மொத்தமாக பார்த்த பாடலை இன்றைக்கி பார்க்க போகிறது 400 பாடல்களுக்கான விளக்கங்களை தாயுமான சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால் குருவருளினாலும் பகவானுடைய திருக்கருணையினாலும் நாம் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது பார்க்க போவது பாயப்புலி என்ற தலைப்பில் முதல் பாடல் 27வது தலைப்பு. அது 401வது பாடல். பாயப்புலி முனமான் கன்றை காட்டும்படி அகில மாயை பெரும் படைக்கே இலக்காயனை வைத்தனையோ நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை தாயொத்து அடியார்க்கு தாயொத்து அடியர்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே பாயப்புலி முனமான் கன்றை காட்டும்படி அகில மாயை பெரும் படைக்கே இலக்காயனை வைத்தனையோ நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை தாயொத்தடியர்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெரும் கருணை சொல்ற. நீங்கள் எப்படி செய்தாலும் பகவானே அதே உன்னுடைய பெரும் கருணையாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்கிறேன். ஏனென்றால் தாயை ஒத்து அடியவர்க்கு அருள்பவன். தாய் எப்போவாவது குழந்தைகளுக்கு தப்பு செய்வாளா? நல்லது தானே செய்வா எப்பொழுதும். ஆகவே தாயொத்து அடியவர்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரனே. ரொம்ப அழகாக சொல்கிறார். இறைவன் என்னை மாயைக்கு இறைவா என்னை மாயைக்கு இரையாக்காதுன்னு கேட்குறார். ஒரு சமயம் ஒரு ஃப்ளைட்டில் பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் ட்ரபுள், அந்த ஃப்ளைட்டு கொஞ்சம் அப்படி இப்படியா சிரமமாக இருக்குது.
எல்லாரும் சாமி கும்பிடாதவங்களாம், தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாம் கடவுளே அப்படி சொல்லிட்டு ஒரு குழந்தை இருந்தா, நம்ம குழந்தை போல் ஒரு குழந்தை. அந்த குழந்தை ரொம்ப விளையாடி சந்தோஷமாக நல்லா எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டேன், நாங்கள்லாம் அப்படி அலறி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், நீ ஃப்ரீயாக இருந்த, எப்படி இருந்த? குழந்தை தானே அப்படி சொல்லி நினைக்கலாம். அந்த குழந்தை சொன்னாவில்லையா, இந்த ஃப்ளைட் ஓட்டுறது எங்கள் அப்பா, அதனால் எங்கள் அப்பா என்னை காப்பாற்ற அதை விடுவாரா? அதுபோல் நீ தாயை போல் இருப்பவன் ஆகையினால நீ என்ன பண்ணுவ, எனக்கு நல்லது தானே செய்வேன், நன்றே நீ பெரும் கருணை சொல்கிற. அது எது வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளும் மனநிலை, அதுதான் பக்குவம். இப்படித்தான் வரணும் என்று நாம் நினைத்தாலும் கூட வேறு எப்படியாவது வரலாம், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதுதான் இங்கே கர்மயோகத்துடைய உச்சமாக நம் மனதில் வர வேண்டிய ஒரு கருத்து. அழகாக தாய்மன்னர் சொல்கிறார், நீ எப்படி வகுத்தாலும் நன்றே, நீ எப்படி செய்தாலும் எனக்கு நன்மை தான் செய்வான். எமது அடியார் அது செய்யணும் நன்றே செய்வர் பகவானும் சொல்கிறார். வைணவத்தில் சொல்கிறாங்க, என் அடியார் அப்படி பண்ணாங்க இப்படி சரி, எமது அடியார் அது செய்ய மாட்டாங்க, நல்லா எனக்கு தெரியும், செய்தாலும் நன்றே செய்வர். ராமகிருஷ்ணர் குருமகராஜ் இடத்துல விவேகானந்தர் நரேனை பற்றி அவர் படிக்கிற காலத்தில் சில குறைபாடுகள் வந்து சொல்லுவாங்களா அவருக்கு. அதெல்லாம் நான் அவர் நரேனை பற்றி யார் எது சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் எதுவுமே வந்து கிட்ட அணுகாது அப்படி சொல்லுவார். அவ்வளோ உறுதி அவருடைய சிஷ்யன் பேரில். அதுபோல் மனதில் இறைவன் இடத்துல அப்படி ஒரு என்ன சொல்கிறது, திடமான ஒரு நம்பிக்கை. எது செய்தாலும் சரி, நீ எனக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்வேன், எது செய்தாலும் நல்லது தான் இருக்கும், எனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்குது. நாம் நினைப்போம், நாம் ஏதோ ஒன்று வேண்டுவோம், ஆனால் இறைவன் எப்படி செய்யணும் அப்படி செய்வார். பின்னால் தான் தெரியும் நமக்கு, எதெல்லாம் கொடுக்கலையோ அதுவும் என் நன்மைக்காக, எதெல்லாம் கொடுத்தாரோ அதுவும் என் நன்மைக்காக. அப்படி தான் எடுத்துக்கணும். அது கொடுக்கலையே, இது கொடுக்கலையே, வரலையேன்னு சொல்லி நினைப்போம். வராததும் கூட அவர் எனக்கு செய்த நன்மையின் பொருட்டேன்னு எடுத்துக்கணும். அதுதான் நல்ல ஒரு மனநிலை. ஆக இந்த தலைப்பு பாயப்புலி என்கின்ற பகுதி, இது 59 பாடல்களை கொண்டது. இப்பகுதியுடைய முதல் பாடலில் பாயப்புலிமுனம் மான்கன்றை காட்டும்படி அகில, பாயப்புலி என்று தொடங்குறதுனால இந்த பகுதிக்கு பாயப்புலி என்று பெயர் வைத்துள்ளார்கள். 59 பாடல்களும் கட்டளை கலித்துறையாக அமைந்துள்ளது. இதில் முதல் 10 பாடல்கள் அந்தாதி தொடராக வந்துள்ளது. அந்தாதி சொன்னால் பாடலினுடைய இறுதி பகுதி அடுத்த பாடலினுடைய முதல் வரியாக வரும், அது அந்தாதி. அப்படி 10 பாடல்கள் மட்டும் அப்படி வந்திருக்கு 59 பாடல்களில். இந்த மான் என்ன பண்ணுமா, புலியானது அதை நோக்கி பாய்ந்து வரும்பொழுது குட்டியை தள்ளி விட்டு இது ஓடி போயிடுமா. அது போல் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அந்த உதாரணத்தில் ஒரு என்னென்ன ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து இருக்குது. என்ன சொன்னால், என்ன இருந்தாலும் தாயாக இருக்கக்கூடியவள் குழந்தையை காப்பாற்றுவதற்காக தன்னையே தியாகம் செய்தாலும் செய்வாளே தவிர குழந்தையை அப்படி பண்ண மாட்டான். பார்க்குறோம், ஒரு கோழியிலேருந்து, குருவியிலேருந்து, பறவையிலேருந்து, சிங்கம், புலியிலேருந்து அது குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணுறது. அந்த வேகம் எங்கேயோ இருந்து வந்துடும், அந்த வேகம் வந்து தாய்க்கு. அப்படி இருக்கும் பொழுது மானானது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக புலிக்கு தன்னுடைய குட்டியை முன்னே விட்டுவிட்டு இது ஓடிவிடுமே அப்படி சொல்கிற உதாரணம் சரியாக வருமா? அப்படி அந்த உதாரணத்தை அப்படி எடுத்துக்கொண்டால் தாயினுடைய அந்த கருணை இருக்கே அதற்கு இழுக்காகி விடும் அல்லவா சொல்லி கேட்கிறார். அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறார் ஒரு விதமாக, என்னவென்றால் மானுக்கு தெரியுமா குட்டியை போக்குக்காக காட்டி தள்ளி விட்டுட்டு போயிடும். அந்த பாய வருகின்ற புலியானது குட்டியை பார்த்து பண்ணுறதுக்குள்ளே தாய் வந்து இன்னும் அதிக தூரம் ஓடிட்டு இருக்கும் தப்பிச்சுக்கிறதுக்கு. குட்டி என்ன பண்ணுமா, தாய் 10 அடி பாய்ந்தால் குட்டி 20 அடி பாயன்னுவாங்க, அது இன்னும் வேகமாக தாய்க்கு முன்னே போய் நிற்குமா. அப்படி ஒரு அர்த்தம் செய்து கொள்ளலான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட கன்றை காட்டி கொடுத்து விட்டு தன்னை ஒழித்து கொள்ளும் மானை போல என்று சில பொருள் கூறுவார்கள். இது பொருத்தமானது அன்று சொல்கிறார். இறைவன் மாயைக்கு பயந்து ஆன்மாவை காட்டி கொடுத்து விட்டு தான் ஒளிந்து கொள்கின்றார். அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா சொன்னால், அப்படி சொன்னால் இறைவன் என்ற ஒரு இலக்கணத்துக்கு இழுக்காகி விடுமா. ஆகவே மாயை மூலம் பக்குவப்பட்டு ஜீவர்கள் தன்னை அறிய வைக்கின்றார் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். இந்த உதாரணத்தை ஒரு ஏகதேசமாக எடுத்துக்கணும், தர முழுமையாக அதை அப்படியே பொருத்தி கொள்ளக்கூடாது.
ஆக மாயை பெரும்படை என்றது அழிக்கும் தன்மை உடையது. அதை படை என்றே சொல்லுகின்றார். மாயவாள் ஏந்து மையர் அந்த திருவாச்சகத்தில் வருதே, திருப்படை எழுச்சி. ஞானவாள் ஏந்து மையர், அது அடுத்த வரி என்னங்கம்மா? ஞானவாள் ஏந்து மையர், மாயப்படை வாராமை. அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? நல்ல பாட்டு. ஞானவாள் ஏந்து மையர் மாயப்படை வாராமை, நல்ல பாடு. ஆக படை இது சத்துருக்களை அழிக்கும் காரணம் பற்றி வந்த பெயர். மிக்க ஆற்றல் உடைமை பற்றி பெரும் என்ற வார்த்தை அடைமொழியாக தந்துள்ள பெரும் படை. ஆமாம், மாய பெரும் படை. பெரிய படை என்ன பண்ணுமா? எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி உடையது. மாய பெரும் படை சொல்லி சொன்னார். இந்த அட்ஜெக்டிவ் போடும் பொழுது இந்த தாடகையை வதம் பண்ணுறதுக்காக ராமரை விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போகிறார். முதல் பானத்தை அதுவும் ஒரு பெண் மீது எய்த வேண்டியது இருக்கிறத வருத்தப்படுறார். இல்லை பரவாயில்ல, அக்கிரமம் செய்வது ஆணோ பெண்ணோ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறார். ராமரும் அம்பை விடுறார். அம்பை விடும்போது அந்த அம்புக்கு கம்ப நாட்டாழ்வார் ஒரு நிறைய அட்ஜெக்டிவ் போட்டு சொல்கிறார். சரம் சொல்லலாம், சுடுசரம், வேக சுடுசரம், கடிய வேக சுடுசரம், சொல்லினும் சொல்லி சொல்கிறார். சொல்லை விட, சப்தத்தை விட வேகமானது சொல்கிறார். சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய் நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருளென போயிற்றன்று. ராமபாணத்தின் மகிமையை சொல்லும் பொழுது சரம்னா அம்பு, வேக சுடுசரம் அண்ணலை கக்கிக்கிட்டு போகிறதான் சுடுசரம். சரம் சுடுசரம், வேக சுடுசரம் ரொம்ப வேகம். சொல்லினும் அது கடிய வேக சுடுசரம். கடிய வேகம்னா இன்னும் வேகம் ரொம்ப சூப்பர் சானிக் ராக்கெட். சொல்லினும் கடிய வேக சுடுசரம், சரத்துக்கு அத்தனை அட்ஜெக்டிவ் விசேஷனம் போடுறார். அல்லொக்கும் மார்பினல், பாறையை போன்ற கடினமான ஒரு மார்பில் விடுகின்றார். அது என்ன பண்ணிச்சா, அனாயாசம் அவர் மார்பை தொலைத்து பின்னுக்கு சென்று அவர் அம்பராதுணியில் ஒரு நதியில் போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்துடுச்சான். அது எப்படி இருக்குன்னா, அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஏன்னா நல்லவங்க சொன்ன அந்த காதில் கேட்டு அந்த காலத்தை விட்டு போகிறாங்க பாருங்கள், அது போலன்னு சொல்லிட்டேன். நம்ம பையனை போலன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தானே நம்ம பசங்களாம் அப்படி தானே. ஆமாம், அப்பாவுக்கு என்ன வேலை இருக்குது, அதுக்கு என்ன தெரியும், முடிவு பண்ணிடுறாங்க. அம்மாவுக்கு என்ன தெரியும், அதுக்கு கிராமத்து ஆள், அதுக்கு என்ன தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும். நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருளென போயிற்றன்று, நல்ல பாட்டு அது. சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய் நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருளென போயிற்றன்று. இப்படி உதாரணங்களை நிறைய கம்பர் திருக்குறளில் அங்கே இங்கே எல்லா இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல அழகாக வச்சு சொல்லுவார். காளிதாசன் எப்படி இந்த ஓமானத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒருத்தர், அது போல் கம்பர் இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். 10,000க்கு அதிகமான பாடல்கள் கம்பராமாயணத்தில் எப்படி தான் எழுதுனாங்க தெரியும், வருது, ஆச்சரியமாக இருக்குது. லட்சத்துக்கு அதிகமான ஸ்லோகம் ராமாயண மகாபாரதம் சொல்கிறாங்க. அது எப்படி தெய்வ அனுகிரகம் தானே. ஆகவே மாய பெரும்படை, அதுக்கு பார்த்தோம். மிக்க ஆற்றல் உடைமை பற்றி பெரும் என்ற அடைமொழி தந்து வைத்தார். இறைவனே நீ உடையா, அடியேன் உன்னுடைய அடிமை, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே, எல்லாம் உன்னுடைய செயலே என்று இருக்காது வேதமெல்லாம் மிக்காக எடுத்து சொல்லி முழங்கியது சொல்லி சொல்கிறார். எல்லாம் நீ தான் இறைவனே, நீ உடையவன், என்னை உடையவன். ஆமாம், அடியேன் உன்னுடைய உடைமை சொல்கிறார். இந்த குருவிடத்தில் அந்த காலத்தான் சொல்லுவாங்க, குலகுரு இடத்துல குடும்பம் போகும்போது இப்படி சொல்லுவாங்களாம், நாங்கள் எல்லோரும் உங்களுடைய அடிமைகள். அதுக்குன்னா அவர் அடிமை எடுத்துக்க போகிறாரா என்ன? அப்படி இல்லை, அப்படி சொல்லுவாங்களாம். நாங்கள் எல்லோரும் என்ன குடும்பம், மற்றது எல்லாம் குழந்தைகள் பேரங்க இருந்தால் எங்கள் பரம்பரையே உங்களுக்கு அடிமை சுவாமி. அது மனோபாவத்தை காட்டுறது. அதுபோல் இங்கே சொல்கிறார், இறைவனே நீ உடையான், அடியேன் உன் உடைமை, நீ எப்படி வைப்பினும் நன்று, நீ எப்படி வகுத்தாலும் நின் பெருங்கருணை, அதனால் வருகின்ற லாப நஷ்டம் நன்மை தீமை எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்கிறார். உன்னுடையது, நீ எப்படி வகுத்தாலும் நன்று தான், நீ எனக்கு நல்லது தான் செய்வேன், தவறே செய்ய மாட்டேன். நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. கன்றை புலி முன் காட்டுவது கருணையற்ற செயல், சாதாரணமாக எடுத்துக்கொண்டால். ஆனால் நீயோ பெருங்கருணை தாய் போல அடியவர்களுக்கு அருள் செய்பவன். என்னை ஏன் இப்படிப்பட்ட இடர்களுக்கு என்னை ஆளாக்கி விட்டாய்? அந்த குறிப்பை தருவதற்காக தான் பாய புலிமுனம் மான்கன்றை காட்டும்படி ககில.
மாயை பெரும்படைக்க இலக்காய் என நீ வைத்தனையோ. நீ எப்படி வகுத்தாலும் நன்றே நின் பெருங்கருணை தாயொத்து அடியர்க்கு அருள் சச்சிதானந்த தற்பரமே. அழகான பாடல். நின் பெருங்கருணை தாயொத்த அடியார்களுக்கு தாயை போல அருள் செய்பவன். தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயணைய கருணை காட்டு. கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல எந்தனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே சொல்வார். தாயே அணைய கருணை தந்தார். தாய்க்குன்னே வேற எதுவும் இல்லை. நிறைய இடத்துல பெரியவர்கள் என்னதான் வறண்ட மன உடையவர்கள் சொல்லி மற்றவர்கள் சொன்னாலும் சன்னியாசிகளாக ஆனாலும் கூட தாய் மேலே இருக்கிற ஒரு அன்பை விடவே முடியறதில்லை, விட முடியாது. தன் ரத்தத்தையே பாலாக்கி நமக்கு ஒரு அமுது சமைத்து நமக்கு எல்லாம் கொடுத்து கடைசி வரையில் நமக்காக ஏங்கி ஒரு சொல் கண்ணீர் விடுறது தாய் தானே. அதுக்கடுத்து வாழ்க்கையில் தாரம் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் தாய்க்கு இருக்கிற அந்த இது போகிறதே இல்லை. அது எல்லாருக்குமே இருக்குது மனசில். ஆக நின் பெருங்கருணை தாயொத்து அடியார்களுக்கு அருள் செய்பவன். ஆகவே நீ எப்படிப்பட்டவென்றால் சத்து சித்து ஆனந்தமாக விளங்குபவன். ஆதலின் சச்சிதானந்த தற்பரமே. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது தைத்திர உபனிஷத்தினுடைய வாக்கியம். இறைவன் அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா சத்தாக இருக்கின்றது. சத்தென்றால் எங்கும் நிறைந்த இந்த உலகம் எதனால் ஆக்கப்பட்டதோ அது சத்து, எங்கும் இருப்பாக இருப்பவன். சித்து என்றால் அறிவு ஸ்வரூபம், உணர்வு ஸ்வரூபம், அதுவும் நீ தான். அடுத்து சத்து சித்தாக இருக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றார் என்றால் ஆனந்த வடிவினன். ஆகவே சச்சிதானந்த தற்பரமே. அந்த சச்சிதானந்தம் எதுவாக இருக்குன்னா தற்பரமே, நானேயாக தானேயாக இருப்பது. நல்ல அழகான வார்த்தைகளை எல்லாம் சாஸ்திர வார்த்தைகள் உபநிஷத்து சாரமான வார்த்தைகளை எல்லாம் அங்கங்கே எங்கெங்கே கிடைக்குதோ போட்டுடுறார். அங்கு இங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்தது எது. அந்த சத்தியம் ஞான அனந்தம் பிரம்ம என்ற தைத்திர உபநிஷத்து வாக்கியத்தை முதல் எடுத்த உடனே முதல் வரியிலே போட்டுவிட்டார் தன்னுடைய முதல் பாடலே தாய்மானவர். அதுதான் இங்கே சொல்கிறார். இறைவன் சத்து சித்து ஆனந்தமாக விளங்குபவன். ஆகவே சச்சிதானந்த தற்பரமே என்றார். பாடலினுடைய முழுமையான கருத்து என்னவென்றால், தாய் போல பெருங்கருணை கொண்டு நின் அடியார்க்கு அருளும் சத்து சித்து ஆனந்த தற்பரமே. பாய்ந்து வரும் புலிக்கு முன்னால் மான் தனது கன்றினை காட்டினால் எப்படியோ அப்படி மாயையாகிய பெரிய எதிரிக்கு முன்னர் என்னை பலியாக நினைத்தனையோ. நீ எப்படி முறை செய்தாலும் அதுவும் நல்லதே. அவ்வளோதான். அதுதான் நம்முடைய அர்ப்பணிப்பு, சரண்டர் டு காட் சொல்கிறோம் பாருங்க. ஒருத்தர் இடத்துல நம்ம சரண் அடைஞ்சிட்டோன்னா நீங்கள் எது செய்தாலும் நல்லது எஜமா சொல்லிவிட்டு அதுக்கு மேலே ஒரு குறிப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்சிடுச்சு. அப்படி ஒப்படைப்பது இல்லை, அந்த அர்த்தம் எல்லாம் தான் சொன்னேன்னு. அது போக்குக்காக காட்டும். குட்டி இன்னும் வேகமாக ஓடி வந்துடும். புலிக்கு, ஆமாம், புலிக்கு அது போக்கு காட்டுறதுக்காக தன்னையும் காப்பாற்றிட்டு குழந்தையும் காப்பாற்றிடுதாங்க. இப்போ குழந்தைகள் வளருது, வளர்ந்த பிற்பாடு அதுக்கு நடக்க ஆரம்பிச்சிடுதுன்னா போய் உங்களால் பிடிக்க முடியுமா? அப்பா பிடிக்கவே முடியாது, ஓடிடும். எப்படியோ ஓடி கொண்டு வந்து இப்படி நிறுத்தி திரும்புறதுக்குள்ளே இன்னும் அப்பா மறுபடியும் ஓடிட்டுருக்கோம் அந்த குழந்தைகள். அது போல் அது ஓடி போயிடுதான். குழந்தை வளர்க்குறது அது ஒரு நடக்கிற வரைக்கும் நடக்கலைன்னு நடந்த பிற்பாடு தான் பெரிய பிரச்சனையே. அதுதான். அது போல் தன்னையும் காப்பாற்றிட்டு குழந்தையும் அதை காப்பாற்றிடுது. அதுக்காக ஒரு போக்குக்காக. அடுத்து இரண்டாவது பாடல். தற்பரமாம் சிற்பரமாகி மன்றம் தனில் நடித்து நிற்பர் அம்போரு கண் மால்பணி நீதர் என் நெஞ்சகமாம் கல்பரந்தாங்கு கரைந்திட வானொத்த காட்சி நல்கும் பொறுப்பு அறமாயன் வினை கருந்தாதை பொடி செய்ததே. தற்பரமாம் சிற்பரமாகி மன்றம் தனில் நடித்து நிற்பர் அம்போரு கண்மாள் பணி நீதர் என் நெஞ்சகமாம் கல் பறந்து ஆங்கு கரைந்திடவான் ஒத்த காட்சி நல்கும்
பொற்பரமாய் என் வினை கருந்தாதை பொடி செய்ததே. அம்போருகன் அந்த வார்த்தை புதுசாக தெரியுது. தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாஜின்னு அர்த்தம். பிரம்மன் இல்லை, பிரம்மா. பிரம்மானே நான் சதுர்முக பிரம்மா, படைப்பு தொழிலை செய்பவன். ஏன் அவருக்கு இந்த அம்போருகன் வந்ததுன்னா, திருமாலனுடைய உந்தி கமலத்தில் உதித்தவன் அந்த அர்த்தத்தில் இங்கே வருது அம்போருகன். அதுதான் சொல்கிறான். தற்பரம் சொல்லி சொன்னால் தனக்கு மேல் ஒரு நாயகனின்றி தானே எல்லோருக்கும் நாயகனாக இருப்பவன். சிங்கம் இருக்கே, அது யாருடைய தயவிலும் காட்டுக்கு ராஜாவா இல்லை, அது தன்னுடைய சக்தியினாலே அது ராஜாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இங்கே இறைவன் தானே தானாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஒரு வேற ஒரு ஆள் இல்லை, தலைவன் இல்லை, அவரே தானே தலைவன். தான் தோன்றி, தான் தோன்றினா நம்ம தமிழில் திட்டுற தான் தோன்றி இல்லை, தானே தனக்குத்தானே நாயகனாக இருப்பார். அவரை யாரும் நாயகன் ஆக்கவில்லை. ஆமாம், தற்பரம் சொன்னால் தனக்கு மேல் ஒரு நாயகன் என்று தானே எல்லோருக்கும் நாயகனாக இருப்பவன். தன்னை ஒருவர் கரிவரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து உன்னற்கரிய பரவெளியாய் உளவா அமுதாய் ஒளி விளக்காய் என்னுட்கலந்தாய் யான் அறியாதிருந்தாய் இறைவா இனியேனும் நின்னை பெருமாள் எனக்கருளாம் நிலையை கொடுக்க நினையாய். தானே தானாய் எங்கும் நிறைந்தவர், தன்னிலே தானாய் என்றும் இருப்பவர், தன்னிலே தானே கண்ணிந்தவிழ்ந்து சுக சமாதியை அப்படி வேற ஒரு இடத்துல பேசுகிறார். இதெல்லாம் என்னென்னா, இறைவன் அவர் யாரும் படைக்கவில்லை, தானே தானாக என்றும் இருந்து கொண்டுள்ள ஒரு தத்துவம். கடவுளுக்கு முன்னே என்ன இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, கடவுள் தான் என்றும் இருப்பார். மற்றவங்களாம் கடவுள் தோன்றி பிறந்து இருந்து மறைந்தவராக இருப்பாங்க. நம்ம தர்மத்தில் கடவுள் என்பது தத்துவமானது என்றும் இருப்பது. முன்ன இருந்தார், இப்போ இல்லை, நாளைக்கு இருக்கிறார் அப்படிலாம் இல்லை, என்றும் இருப்பது. யாரும் அவரை தோற்றுவிக்கவில்லை. கோயிலில் இருக்கிற விக்கிரகம் வேணால் ஸ்தபதி இப்போ செய்திருப்பார், கோயில் இப்போ கட்டியிருக்கலாம். ஆமாம், கடவுள் என்ற தத்துவமானது என்றும் உள்ளது. அதை என்றும் உள்ள இயற்கையாகி சொல்கிறார். அதை யாரும் தோற்றுவிக்கவில்லை. அல்லலாம் தொழில் படைத்து அடிக்கடி உருவெடுத்த மல்லல் மாஞாலம் காக்க வருபவர் கடவுள் என்றால் தொல்லையாம் பிறவி வேலை தொலைத்திடாதிரில் நீங்காது நல்லது மாயை தான் தான் என வந்து நிற்கும் சொல்கிறார். அப்பப்போ ஒரு உருவம் தோண்டி வந்தால் அது ஒரு அவதார புருஷர் அப்படி சொல்லலாமே தவிர அதை முழுமையான இறை தத்துவமாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி அடிக்கடி உருவெடுத்து வந்தவர்களை கடவுள் சொன்னால் மாயை என்ன பண்ணுமா, அதெல்லாம் தோற்றுவித்து நான் தான் பெரிய ஆள், நான் தான் கடவுள் வந்து நிற்குமா. நல்லது மாயைத்தானும் தான் என்ன வந்து நிற்குது. தாய்மலர் பாடல் தான் இதெல்லாம். அதனால் நம்முடைய பெரியவர் நம்ம தர்மத்தில் கடவுள் தத்துவத்தை ரொம்ப அழகாகவே நல்லாவே புரிந்து வச்சிருக்கிறாங்க, தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, சந்தேகமாக வர வேண்டாம். நம்ம தர்மத்திலையும் அந்த பிரம்மம் என்பதை அப்படி நம்ம சொல்லுவோம். மற்றபடி ராமர் கிருஷ்ணர்லாம் அவதார புருஷர்கள் அதையும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதுவும் இறைவனுடைய அவதாரமாக, அவதாரம் சொன்னால் அவதரத்து இறங்கி வருதல் சொல்லி அர்த்தம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தை உய்விப்பதற்காக தன்னைத்தானே அவர் தோற்றுவித்து கொள்கின்றார். அதுவும் தானே தான் பிறந்து கொள்கின்றார். அவரை யாரும் பிறக்க வைக்கலை. நம்முடைய பிறப்பெல்லாம் கர்மாவினால் வருவது, அவருடைய பிறப்பு கர்ம பலனுக்காக இல்லை, இந்த உலக நன்மைக்காக தன்னைத்தானே தோற்றுவித்து கொள்கின்றார். பிறகு தானே என்ன பண்ணுறார், தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போயிடுறார். நம்ம பூஜை பண்ணும்போது என்ன சொல்லுவோம் இல்லையா, ஆவாகயாமி, சாமியை கூப்பிடு இங்கே வாங்க இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன பண்ண, யதாஸ்தானம் போயிட்டு வாங்கன்னுடுவோம். வாங்க போங்க, அவருக்கு வேறு வேலையே இல்லை, நம்ம சொன்னால் வரணும், போகணும். அப்படி பண்ணுறோம் இல்லையா, ஸ்தாபிதம் பண்ணுறோம் நாம். இங்கே கடவுள் என்ற தத்துவமானது என்றும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. அதற்கு முன்னு பின்னெல்லாம் கிடையாது, ஆதி அந்தம் எதுவும் இல்லாது. அதுதான் ஆதி அந்தம் காட்டாத முதலாய் சொல்கிறார். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். நம்ம சமயத்தில் கடவுள் என்கிற தத்துவத்தை ரொம்ப அழகாக தெளிவாக சந்தேகத்துக்கு இடமின்றி பெரியவர்கள் நிர்ணயித்துள்ளார்கள். இதுதான் புரிந்துள்ளார்கள், நிர்ணயிக்கிறதுன்றதுக்குள்ள. அது நம்முடைய தர்மத்தை போல் நம்ம சமயத்தை போல் இறை தத்துவத்தை அவ்வளவு அழகாக புரிந்துள்ள பெரியவர்கள் வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம், வேறு எந்த சமயத்தை விட. அது தற்பரம். அடுத்து பாருங்க, சிற்பரம். சிற்பரம் என்றால் சித்தாகவும். சித்தென்றால் என்ன, அறிவு சொரூபம், அறிவாகவும் சேத்தனமாகவும். வெறும் அது ஜடம் இல்லை,
அது சேத்தன தத்துவம். சேத்தனம்னு சொல்லி சொன்னால் அது அறிவு தத்துவம், உணர்வு தத்துவம்னு சொல்லி பொருள். இப்போது இந்த டெஸ்க் இருக்குது, இது என்ன? ஜடம். ஆனால் இந்த உடல் என்ன? இந்த உடலும் ஜடம் தான் சாஸ்திரப்படி, ஆனால் உணர்வோடு இருக்கின்றது. ஆனால் இந்த ஜடமாகி இந்த உடலுக்கு உணர்வு கொடுத்தது எது? அந்த பிரம்ம தத்துவத்தில் இருக்கக்கூடிய சித். அந்த சித்து நம்முடைய மனதில் பிரதிபிம்பிக்கிறதுனால மனதானது என்ன பண்ணுறது? அந்த உணர்வை பெற்று அந்த மனதை உடைய உடலும் உணர்வு தன்மையோடு விளங்குகின்றது. எங்கே குத்தினாலும், சிறு ஒரு ஊசி குத்தினாலும், சுண்டு வரலில் ஒரு நெருஞ்சி முள் குத்தினாலும் என்ன ஆகிறது? அந்த உணர்வு தெரிகின்றது. உடலில் அந்த உணர்வாக இருக்கின்றது. உடலில் அந்த உணர்வு வருவதற்கு காரணம் மனம். மனதிற்கு உணர்வு வருவதற்கு காரணம் மனமும் ஜடம்தான். அந்த மனதிற்கு உணர்வு வருவதற்கு காரணம் பிரம்ம தத்துவத்துடைய சேத்தனத்தன்மை, சைத்தன்யம் அல்லது சித். சித் என்றால் அறிவு சொரூபம், உணர்வு. அந்த அறிவை பிரதிபிம்பமாக பெற்றுக்கொண்ட இந்த மனதும் எப்படி நெருப்பிலிட்ட இரும்பு குண்டானது ஒரு உஷ்ண நிலையில் நெருப்பை போல தகதகன்னு தெரியுமோ, அதுபோல இந்த மனதிற்கு அப்படி ஒரு தன்மையை படைப்பிலேயே இறைவன் கொடுத்திருக்கின்றார். கல்லிலேயோ சுவற்றிலேயோ வேறு எங்கேயோ சூரிய விழுந்தால் அது பிரதிபிம்பத்தில் இல்லை. தண்ணியில் விழுந்தால் கொஞ்சம் தெரியும், ஆனால் கண்ணாடியில் இன்னும் சிறப்பாக தெரியும். அதுபோல் இந்த ஆத்மாவினுடைய சைத்தன்யம் நம்முடைய மனதிலே பிரதிபிம்பிக்குமாறு இறைவன் படைத்துள்ளார். அந்த பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்ட மனது அதே போல் உணர்வுடையதாக இருக்கின்றது. அந்த உணர்வுடைய அந்த மனமானது எந்த பிறவியில் எந்த உடலில் வெளிப்படுகின்றதோ, மாட்டில் வெளிப்பட்டால், ஆட்டில் வெளிப்பட்டால், பறவையில் வெளிப்பட்டால், சிங்கத்தில் வெளிப்பட்டால், அந்த மரத்தில் வெளிப்பட்டால் அது எப்படி இருக்குன்னு அப்படி இருக்குது. அதே போல் இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய மனமானது அதற்கு ஒரு விசேஷ தன்மை இருக்குது. விவேக சக்தி எல்லாருக்கும் புரிந்து கொள்கின்ற தன்மையெல்லாம் உடைய இந்த மனமானது அறிவு ஸ்வரூபமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. சிற்பரம் அதுதான் சொன்னேன். சச்சிதானந்த ஸ்வரூபம். அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தை போன வாரம் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், குறிச்சிக்கிட்டு வரல, மறந்து போயிட்டேன். கைவல்ய நாணயத்தில் தாண்டவராய சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக விளக்கி இருக்கிறார், எந்த நூல்களை விட. தாய்மலர் சொல்லியிருக்க, சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தான். எது சித்தா இருக்கோ அதுவே சத்தாகவும் இருக்குது, எது சத்தா இருக்கோ அதுவே சித்தாகவும் இருக்குது. சித்தும் ஜடமும் வேறு வேறு இல்லை, ரெண்டு ஐடென்டிட்டிலாம் கிடையாது, இருவேறு பொருள் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான்றான். நீராக இருக்கும்போது நமக்கு ஸ்தூலமாக தெரியுது. நீராவி ஆகிட்டால், நீராவியானது எது? நீர் தானே நீராவியாக இருக்குது. ஐஸ் கட்டியாக இருக்குது, அப்புறம் கரைஞ்சால் தண்ணீர் ஆகிடுது. அதுபோல் ரெண்டு இல்லை, அங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான், ரெண்டு தன்மையோடு அங்கே விளங்கி இருக்குது. அதே போல் அந்த நம்ம இடத்துல இருக்கிற ஆத்ம தத்துவத்தில் ரெண்டு தன்மை இருக்குது. ஒன்று ஜடமும் இருக்குது, சித்தம் இருக்குது. ஜடமாக இருக்கின்ற உடல், சித்தானது நம்முடைய மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. அந்த பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்ட ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் பாருங்கள், அதை பெற்றுக்கொண்ட மனமும் உணர்வு தன்மையோடு நம்முடைய உடலில் விளங்கி கொண்டிருப்பதால் அனைத்தையும் நாம் அறிகின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம், சுவைக்கின்றோம், எல்லாவற்றையும் செய்கின்றோம். அது மனித உடலில் வெளிப்பட்டால் அந்த மனதிற்கு விசேஷ தன்மை இருக்கின்றது. மற்ற உடல்கள் வெளிப்பட்டால் அதற்குரிய தன்மையோடு அது இருக்கின்றது. மனித உடல் வெளிப்படுகின்ற மனதிற்கு தர்ம அதர்ம ஞானம் இருக்கின்றது, அதனால் செய்கின்ற செயலுக்குரிய விளைவு இருக்கின்றது. அதனால் நமக்கு என்ன? அறிவும் தன்மை அதிகமாக இருக்கின்றது மற்றதை விட. இதெல்லாம் இயற்கையிலே படைப்பை பற்றி நம்ம பெரியவர்கள் அழகாக சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் நமக்கு. அதனால தான் ஒவ்வொரு உபநிஷத்திலும் ஆரம்பத்திலேருந்து பார்த்தா சிருஷ்டியை பற்றி சொல்லும். அங்கே சிருஷ்டியை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் சிருஷ்டியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லை, பின்னால் சிருஷ்டி இல்லைன்னு நீக்க போகிறது. இருந்தாலும் கூட இப்படி உலகமானது தோன்றியது என்பதை சொல்வதற்கு காரணம், இந்த சிருஷ்டியானது இறைவனுக்கு அந்நியமாக இல்லை, வேறாக இல்லை, அதுவும் பிரம்மமும் ஒன்றுதான் என்று சொல்லி அத்வைதத்தை நிலைநாட்டுவதற்காக சிருஷ்டியானது அங்கே சொல்லப்படுகின்றது. ஞாபகம் வச்சு, இல்லைன்னு சொல்கிறது எதுக்கு சொல்லணும்னா பின்னால் இல்லைன்னு நீக்க போகிற, இருந்தாலும் இருக்கே. என்னதான் சொன்னாலும் 8 மணிக்கு அப்புறமா பசி எடுத்தால் 2 இட்லி தேவை தானே. ஆத்மாவுக்கு பசி எடுக்குமாலாம் கேட்கக்கூடாது அங்கே, இல்லையா? அதில் சிற்பரன்னு சொன்னால் சித்து, அதுக்காக சொல்ல வந்தேன். பரமாகும் மேலானதாக இருப்பவன். மன்றம் என்பது அம்பலத்தை, ஆணிப்பொன் அம்பலத்தை நான் கண்ட காட்சியில் அற்புத காட்சியை எடுத்து சொல்கிறது போல் வள்ளல் பெருமான் தான் சொல்வார். ஆணிப்பொன் அம்பலம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த கூத்தனுக்கு என் சிந்தை திரை கொடுத்து சேவிப்பது என்னாலும். அம்பலம் சொல்லி சொன்னால் என்ன? சைவர்களுக்கு அம்பலம் சொல்லி சொன்னால் கோயில் இது சிதம்பரம், வைணவர்களுக்கு கோயில் சொல்லி சொன்னால் ஸ்ரீரங்கம். ஆனந்த கூத்தன் சொல்கிறார், ஆனந்த கூத்தன் சிவபெருமான இங்கே சொல்கிறார். இங்கே மன்றம் என்பது அம்பலத்தை, அம்போருகன் விஷ்ணுவுடைய உந்தி கமலத்தில்
அந்த தாமரையில் உதித்தவன், இது புராணத்தில் வர்ற கதைன்னு சொல்கிறார். கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அறமாய் சொல்லி சொன்னால் தேய்க்கும் கருவி, அறம் சொல்கிறோம் இல்லையா, அது என்னென்னா தேய்க்கும் கருவி. வினை என்றது கருந்தாதை தேய்க்கின்ற கருவியாக இருக்கக்கூடிய அறமாக இருப்பவன் நீ சொல்லி சொல்கிறார். வினையாகிய கருந்தாதை இரும்பை பொடித்தூள் பொடியாக செய்பவன், தன்னில் தானாக பூரித்து நிற்கும் ஞான சுடராகி பொன்னம்பலத்தில் நடனம் செய்பவர், தாமரை மலரில் எழுந்தருள் இருக்கும் பிரம்மனும் திருமாலும் பணிந்து வணங்கும் பாங்குடையவர், என்னுடைய கல் போன்ற மனம் உருகிட மேலான திருவுருள் வீழ்ச்சியை நல்கினவர், அழகிய அறம் போல் நின்று, ஆமாம், என்னுடைய கருந்தாதாகிய என்னுடைய வினைகளாக இரும்பை அராவி என்ற பொடி செய்து அருளினார். சென்றது கேட்குறா, என்னை எப்படி ஆட்கொள்ளுன்னு கேட்குறீங்க, பொடி செய்து அருளினார்ன்றா. ஒரு இடத்துல இப்படி சொல்லுவார், அடுத்த பாட்டில் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுடுவார். நம்மளை போல தான். ஒரு இடத்துல கிடைச்சது நிறைவாக இருக்குன்னு சொல்லுவார், அடுத்து புலம்ப ஆரம்பிப்பார், மறுபடியும் அதை சொல்லுவார். இப்படியே இருக்கும் அவர் பாட்டில் பார்த்தோம்னா. நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரமே எனக்கு ஏதும் குறைவில் என்ன சொல்லுவார், அவர் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சுடுவார். இதே பாயப்புலியிலே 27வது பாடலில் சொல்ல போகிறார், நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரமே எனக்கேதும் குறைவில்லைன்னு மறுபடியும் சொல்லுவார். ஏன்னா எல்லாம் மனசு தானே, மனதுடைய தன்மை அப்படி தானே இருக்குது. ஏதோ கிடைக்க வேண்டியது முயற்சி செய்து கிடைச்சா கொஞ்சம் நிறைவு வந்தது போல் இருக்குது. அடுத்து என்னென்னா இன்னொன்று வந்து கியூவில் நிற்கும், அது கிடைக்கல மனசு மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிடும். இயற்கை தானே, இயல்பு தானே நம்ம மனசு. அதே தான், அதை இங்கே அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்து 3வது பாடல். செய்யும் தவம் சற்றுமில்லாத நான் உன் திரு அடிக்கே கொய்யும் புதுமலரிட்டு மெய் அன்பர் குழாத்துடனே கையும் சிரமிசை கூப்பி நின்று ஆடி கசிந்து உருகி உய்யும்படிக்கு அருள் செய்வது என்றோ புலியூரத்தனே. செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான் உன் திரு அடிக்கே கொய்யும் புதுமலரிட்டு மெய்யன்பர் குழாத்துடனே கையும் சிரமிசை கூப்பி நின்று ஆடி கசிந்து உருகி உய்யும்படி கருள் செய்வதென்றோ புலியூரத்தனே. அம்பலவா நீ அருள் புரியாய் சொல்லி கேட்கிறார். அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானே எனக்கு நீ அருள் புரியணும்னு கேட்குறார். தவமும் தவமுடையவர்க்கே எய்தும் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான் சொல்கிறார். ஒரு தவமும் செய்யலைன்னு சொல்கிறார். தவம் என்றால் என்ன? தன்னை உருக்குதல். நம்முடைய எல்லா விதமான தேவையில்லாத சில கேரக்டர்லாம் இருக்குமா, நம்ம தன்மையெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் மாற்றி அமைக்க செய்கின்ற முயற்சிக்கு பெயர் தான் தவம். தவம் சொல்லி சொன்னால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தேவையில்லாத விஷயங்கள் என்னை மாற்றி அமைப்பது. வீடுகள்லாம் என்ன ஆகுன்னா சின்ன 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 நகையாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவோம், அந்த சின்ன சின்னதாக இருக்கலாம் கொண்டு போய் பொற்கொள்ளரட்டில் கொடுத்து எல்லாத்தையும் உருக்கி எனக்கு நல்ல நகை புது நகையை செய்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் உருக்கி தங்கமாக்கின ஒருபாடு இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதில் இதெல்லாம் செய்து கொடுங்க புதுசாக சொல்லலாம். அப்படி உருக்குதல், தன்னை உருக்குதல். ஊனினை உருக்கி உள்ளளி பெருக்கின்றார் பாருங்க. அதுதான் அதற்கான முயற்சிக்கு பெயர் தான் தவம். தவம்னா ஏதோ காட்டில் பார்க்காந்து தாடி முடி வச்சுட்டு அப்படி இருக்குது, அப்படிலாம் இல்லை. நாம் செய்கின்ற செயலை எல்லாம் முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தொடர்ந்து அந்த செயலிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்வது, அதுக்கு பேர் தான் தவம். அந்த தவமும் கூட தவமுடையாருக்கே. நிறைய தவம் செய்யறதுக்கும் கொஞ்சம் தவம் இருக்கணுமா, புண்ணியம் செய்யறதுக்கும் புண்ணியம் இருக்கணும். புண்ணியம் செய்யறதுக்கும் புண்ணியம் இருக்கணும். இந்த ஆங்கிலத்தை பற்றி சொல்லும் பொழுது பாவத்துக்கு சின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரோசின் மெட்டாசின், அது போல சின்னு. புண்ணியத்துக்கு ஆங்கிலத்தை நேர் அர்த்தம் கொடுக்குற சொல்லு இல்லையா, அதனால் தயானந்தம் அழகாக சொல்ல அது புண்ணியம் இல்லாத லாங்குவேஜ் பண்ணுவார் இங்கிலீஷை. அந்த வெர்ச்சு சொன்னால் கூட அது புண்ணியம் என்ற நேர் அர்த்தத்தை கொடுக்குற மொழி இல்லை. அதனால தான் அவங்க யாரை பார்த்தா பாவிகளேன்றான், அவனுக்கு அது தவிர வேறு தெரியாது. நம்ம வேதங்கள்லாம் புண்ணியம் செய்தவர்களே தான் சொல்கிறோம்.
அமிர்தஷ்ய, அமிர்தத்தை அறிந்திய புத்திரர்களே மைந்தர்களே தான் கூப்பிடுறது. ஆக செய்யும் தவம் சற்றும் இல்லாத நான், ஒரு தவமும் செய்யலை. தவமும் தவமுடையார்க்காகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது. திருக்குறள் இது. தவமும் கூட தவம் செய்பவர்களுக்கு தான் தவமே அமையும் சொல்லுவார். ஒரு பெரிய வியாபாரம் பண்ணினா கூட கொஞ்சம் முதல் போட்டால் தான் அப்புறம் அதிலிருந்து தான் நிறைய எடுக்க முடியும். கொஞ்சம் பணம் போட்டு தான் அதிக பணத்தை பண்ண முடியும். அதுபோல் தவம் செய்வதற்கும் கொஞ்சம் தவம் இருக்குன்னு சொல்கிறேன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அப்படி தவத்துடன் புது மலரிட்டு அர்ச்சித்தும், இறைவனுடைய உனதிருத்தாளை அர்ச்சிக்கையனை வாவென்று அழைப்பது எந்த நாள் சொல்கிறார். குருவிடத்தில் சொல்கிறார். கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன் மனக்குறையெல்லாம் தீருமன்னம் உனது இருத்தாளை அர்ச்சிக்க என்னை வாவென்று அழைப்பது எந்த நாள் கேட்கறது போல் இந்த இடத்துல தவத்துடன் புதுமலரிட்டு அர்ச்சித்தலும் அடியர் குழாத்துடனும் கூடியிருத்தலும். அடியர் குழாத்துடன் சொல்லி சொன்னால் நல்ல அடியார்கள், நல்லவர்கள், சச்சிந்தனை உடையவர்கள், தர்மமாக வாழ்பவர்கள், ஒழுக்கமாக இருப்பவர்கள், இறை சிந்தனை உடையவர்கள், எல்லோருக்கும் நன்மையே செய்ய விரும்புபவர்கள், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற எண்ணம் உடையவர்கள். நான் மட்டும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அப்படி இருக்கணும். நமக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதில் நாம் வந்துடுவோமா, வரமாட்டோமா? அவர் நம்ம தனியாக கேட்கணுமா என்ன? எல்லாரும் இன்புற்றிருக்க, எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன், வேற ஒன்றும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். அதுபோல் அடியவர் குழாத்துடன் கூடியிருத்தல், அடியவர்களோடு சேர்ந்து இருப்பது, அடியார் பூஜை, அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்கிறார். அடியார் சொன்னால் எப்பொழுதும் நல்வாழ்க்கை வாழ்ந்து இறை சிந்தனையோடு இருந்து உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள், நல்ல சத்கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள். யார் சாமி திரும்பி பார்க்கணும்? நாம தான். இப்படி சத்சங்கத்தில் இருப்பவர்கள் இருக்கணும்னு சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய குழா சொன்னால் அப்படிப்பட்ட குழுவோடு சேர்ந்து இணைந்து, அதனால தான் பாருங்க தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் சொன்னார். ஆழ்வார் பேர் தொண்டர், தொண்டர்களிடத்திலோ நீ இருப்பது சொல்கிறார். அப்போ நல்ல அடியாரோடு சேர்ந்து இருத்த, அதுதான் இங்கே சொல்கிறார். அடியார் குழாத்துடன் கூடி இருத்தலும் இறைவனை கை குவித்து வணங்குதல், இதெல்லாம் பக்தி நிலையில் செய்கிற விஷயங்கள் அழகாக சொல்கிறார். ஆமாம், அவனை வணங்கி புதுமலரிட்டு அர்ச்சிப்பது, இறைவனை கை குவித்து வணங்குவது, ஆனந்தத்தால் ஆனந்த மேலிட்டால் கூத்தாடுவது, ஆடுவதும் பாடுவதும் ஆனந்தமாக நின்னை தேடுவது நின்னடிய செய்கை பராபரமே சொல்கிறார். நம்முடைய தர்மத்தில் ஆடுறது பாடுறதுலாம் இறைவனை நினைத்து பாடுறது அது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆடலும் பாடலும் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பாட்டு இருக்கு, ஆடாதடா ஆடாதடா படித்தான், அந்த ஆட்டம் வேற. ஆடி ஆட்டம் என்ன, இங்கே பாட்டு வரும். அப்படி தான் என்ன அர்த்தம்னா என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாட்டு ஒன்று வந்துச்சா, மதுரையோட விசேஷங்கள் அதெல்லாம் ஒன்று. ஆமாம், ஆடுவதும் பாடுவதும் ஆளடிமை செய்கிறதும் ஓடுவதும் தேடுவதும் ஞான தங்கமே, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கடி ஞான தங்கம், ஞான கும்மில சொல்கிறார். கடைசியில் பார்த்தா சாப்பிடு. நன்கு யோசிக்க வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும், உள்ளதே போதும் நான் எனக்குளறி ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி பாச கடற்குள்ளே வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலை அருள்வாய் தாய்மனர் கேட்குறார். அதுபோல் இந்த இடத்துல இறைவனை கை குவித்து வணங்குதலும் ஆனந்தத்தால் கூத்தாடுவதும், கூத்தாடுறார். மனம் கசிந்து உருகுதலும் மெய் உருகுதலும் சொல்கிறார். இதெல்லாம் சிவனடியார்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் என்பது அறியத்தக்கன்னு அழகாக சொல்கிறார். சிவனடியார் மட்டும் பெருமாள் அடியார்களுக்கு இருக்க வேண்டாம், முருக பக்தர்கள் இருக்க வேண்டாம் கேட்காதீங்க. எல்லா பக்தர்களுக்கும் இருக்க வேண்டியது தான். எல்லா இறைவனை நம்பு இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன? அவன் அருளால் அவன் தாள் வணங்கி தவத்துடன் புதுமலரிட்டு அர்ச்சித்து அடியர் குழாத்துடன் கூடியிருந்து இறைவனை கை குவித்து ஆனந்தத்தால் கூத்தாடுதலும் மனம் கசிந்து உருகுதலும் மெய் உருகுதலும் சிவனடியார்களுக்கு அல்லது இறைவன் அடியார்கள் இருக்க வேண்டிய இலக்கணங்கள். கும்பிட்டேன் அனந்த முறை தண்டனிட்டேன்னு சொல்கிறது போல் கைகால் கூப்பி தொழில் இல்லையா?
கண்கால் காண்மீன்களும். திருவாங்க மாலையில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது போல் எல்லாம் சொல்கிறார். சொல்லி என்ன சொல்ற, புலியூர் அத்தனே. புலியூர் சொல்லி சொன்னால் சிதம்பரத்தில் எழுந்தருளி இருக்கும் அத்தனே சொல்லி அர்த்தம். புலியூர் சொல்லி சொன்னால் சிதம்பரத்துக்கு ஒரு பேர். ஆமாம், புலியூர். அடியவரை ஈடேற்றும் பாதம் ஆதலின் திருவடி என பெற்றார். கொய்யும் புது மலர் என்பது அர்ச்சனைக்குரிய மலர்கள் என்பது பொருள். அர்ச்சனைக்குரிய மலர் அது ஒன்று இருக்குது. வாசமில்லாத மலரெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக சினிமா பாட்டெலாம் பாட வாசமில்லா மலர் இதெல்லாம் பாடக்கூடாது. வாசம் இருக்க மலர் தான் இறைவனுக்கு அர்ப்பிக்கணும். ஆமாம், எல்லா பூஜைகளிலும் கோயில் பூஜைகளில் எடுத்த உடனே விநாயகனே வெல்வினை வேறு இருக்கலாம் முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டோட அதுக்கு வர பாட்டெல்லாம் அப்பா எல்லாம் சாமி கேட்கறதுக்காக. அங்கே இருக்க சாமி என்ன பண்ணுவார்னா 2 நாளைக்கு போயிட்டு வரேன், அப்புறம் அவர் போயிடுவார் அங்கேருந்து. அப்படி தான் போடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது போட்டால் தான் சாமி கும்பிட்டா போல், திருவிழா பண்ணா போல். எத்தனை முறை போய் சொன்னாலும் அவங்க மாற்றுறது இல்லை. என்ன பண்ண, சரி இருக்கட்டும், அதுவும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக. கொய்யும் புதுமலர் என்பது அர்ச்சனைக்குரிய மலர்கள் என்று பொருள். புதுமலர் அன்றளர்ந்த மலர். இன்னொரு இடத்துல தாய்மன்னர் சொல்லுவார், பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்திறஞ்சையாங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்து பனிமலர் எடுக்க மனம். பனிமலர் சொல்லி சொன்னா காலையில் அந்த பனி விழுந்து சூரியன் வருவதற்கு முன்பாக, பனி விலகுவதற்கு முன்பாக சென்று மலரை பறிச்சிடணுமா. ஏனென்றால் வண்டோ மற்றதோ வந்து முகர்ந்து விட்டால் அது எச்சில் பட்ட மலரம். அப்படி நினைப்பாங்களாம். நாம் எத்தனை மணிக்கு பறிக்கிறோம்? 8 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 2 காஃபி சாப்பிட்டு 10 மணிக்கு பல்லு விளக்கிட்டு 12 மணிக்கு போய் பறிப்போம். அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன்னு சொல்கிறார். அது வேற ஒரு அர்த்தத்தை சொல்கிறாரு. பனிமலர், புதுமலர், அன்றளர்ந்த மலர். நமக்கு கிடைக்கிறது அன்றளர்ந்த மலராக கிடைக்குது. எப்போ பூ கடைக்கு வருதோ தெரியாது. அவர் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அவரை கொண்டு வந்து கொடுத்தோம். நாம் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாள் பொறுத்து அந்த பூவை கடவுளுக்கு சமர்ப்பித்தார். தில்லைப்பதியில் புலிக்கால் முனிவரோடு இருந்து தவம் செய்தார். புலிக்கால் முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். வியாக்கிரபாதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. அவர் கால் வந்து புலி போல இருக்குமா அப்படி சொல்லி அவர் தவம் செய்த இடம். ஆக புலியூர் அத்தனே, அவர் தவம் செய்த இடத்துக்கு சொந்தக்காரனே. சிதம்பரத்திற்கு புலியூர் என்று ஒரு பெயர் உள்ளது. அத்தன் என்றால் இது கடவுள் என்ற பொருளில் வந்தது. அத்தன். புலியூர் சிற்றம்பலத்தில் எழுந்தருளிருக்கும் எம் தந்தையே, உன்னை வந்தடைய செய்ய வேண்டிய தவம் சிறிதும் இயற்றாத நான் புதுப்பூவை பறித்து கொண்டு வந்து உனது திருவடியில் சாத்தி உண்மை அன்பர் கூட்டத்துடன் கலந்திருந்து கையிரண்டை என் தலைமையில் கூப்பி வணங்கி ஆனந்தத்தால் ஆடி கசிந்து உருகி உயும்படிக்கு அருள் செய்வது எப்பொழுதோ சொல்லி கேட்குறார். இல்லை, பக்தியினுடைய நிலையில் பேசுகின்ற இந்த வார்த்தைகள். அடுத்து 4வது பாடல். அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை நித்த நிராதரமாகிய நின்மலனை எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறஞ்சுதற்கே அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை சுத்த வெளியானவனை சுகவடிவாம் நித்தனை நித்த நிராதாரமாகிய நின்மலனை எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறஞ்சுதற்கே. இங்க நித்த நிராதாரம்ன்றதுல எங்கும் தன்னில் தானாய் எந்த ஆதரவுமின்றி விளங்கும் சொல்றார். தன்னில் தானாய் ரொம்ப அடிக்கடி தாய்மலர் இடத்துல நிறைய பாடல்களில் சில வார்த்தைகளை அடிக்கடி ரிப்பீட்டடாக சொல்லுவார். நாமும் கூட யார்? நாமும் தன்னில் தானே நம்மில் நாம இருப்பது தான் மோட்சம். நம்ம இடத்துல நாம் இருக்க முடியாதது தான் சம்சாரம். அதனால தான் வேறு எதுனா தேடுறோம்.
எங்கன்னா போனோம் வரணும், எங்கன்னா பார்க்கணும். நம்மளே நாம் இருக்க முடியுதான்னா முடியல. இருக்க முடியும். எப்போ அது முடியும்? நான் தான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்று தெரிந்த பிறகு, என்னுடைய நிறைவிற்கு அமைதிக்கு வேறு எதையும் சார வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்த பிறகு, எது இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் நிம்மதியாக இருக்கின்றேன் அப்படின்ற அறிவு வந்த பிறகு நாம் எங்கேயும் போக மாட்டோம். எங்கேயும் போக மாட்டோம்னா என்ன, தேவைன்னா எதை வெளியே போகிறோம், அது விஷயம் வேறு. என்னுடைய நிறைவிற்கு, என்னுடைய அமைதிக்கு, என்னுடைய ஆனந்தத்திற்கு வெளியிலிருந்து ஒரு பொருளும் தேவையில்லை என்ற அறிவு பெரிய ஒரு அறிவு. அதுதான் வேதாந்த சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. நீ அதுவாக இருக்கின்றாய். நீ என்றும் உள்ளவன், நித்தியமானவன், நீ மாறாதவன், நீ ஆனந்த வடிவின. எல்லாம் ஒத்துக்கிறேன் சாமி, நீ ஆனந்த வடிவினா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, துக்கமாயிடுது. அது எப்படி நான் ஆனந்த சில கருத்தெல்லாம் நம்மளால் ஒத்துக்க முடியறதில்லை. உங்களுக்கு தெரியாது எனக்கு இருக்க துக்கம் அப்படிலாம் வந்துடுது. இந்த உடல் மனமாக நான் நினைத்தால் இந்த உடல் மனதுக்குரிய உலகத்துக்குரிய எல்லா குறைகளும் இடத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இந்த உடல் மனம் உலகம் எல்லாம் அபூர்ணம், நிறைவில்லாத பொருள்களில் இருந்து வந்த உடல் மனம் விவகாரங்கள்லாம் நிறைவில்லாது தான். அந்த நிறைவில்லாத பொருள்களில் நாம் நிறைவு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆத்மாவாகிய நான் என்றும் நிறைவானவனே. அது எப்படிப்பட்ட நிறைவான்? குறைவிலா நிறைவா, ஞான கோதிலானந்த வெள்ள துறையிலே படிந்து மூழ்கி நான் தோன்றாவார் உள் உரையிலே உணர்த்தி மோன உன் சுடர் வைவாள் தந்த இறைவனை உனைப்பிரிந்து இங்கு இறைக்கிலேனே. குறைவில்லாத நிறைவுன்னு சொல்கிறார். ஆப்புரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சொல்கிறது. எப்பவுமே முழுமையாக நிறைந்த கடலில் எதுனா குறை வருமா? ஆனால் திருக்குறள் சொல்கிறார், கடலும் தன் நீர்மை குன்றும் வானம் வழங்காதுன்னு. அது வேற சொல்கிறார். உப்பு தன்மை அதிகமாகிடுன்னு சொல்கிறார். அது வேற இருந்தாலும் கூட கடல் என்றுக்கும் குறைவுபடாது. அதுபோல் நானும் என்றும் எப்பொழுதும் குறைவில்லாதவன். என்னுடைய ஆனந்தத்துக்கு வேறு எதுவும் தேவை இருக்கவில்லை. காரணம் என்ன? நானே ஆனந்த வடி. சக்கரை கேட்டுச்சான், இனிப்பு எப்படி இருக்கணும்? சக்கரை இனிப்பை தேடி போச்சான். எப்படி இருக்கு? சக்கரை இனிப்பை தேடி போனால் அது யார் சொல்கிறது? என்ன வேணும் உனக்கு? என்ன இனிப்பு வேணும்னு கேட்டுச்சான். அட நீயே இனிப்பு, நீ எதை உனக்கு எதுக்கு இனிப்பு? நீயே பழம், உனக்கு எதுக்கு ஞான பழம்? பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா. சக்கரை இனிப்பை தேடி போன எப்படி? அது போல் நானே ஆனந்த வடிவனன், நிறைவானவன், குறைவே இல்லாதவன், சிவபோகமெனும் பெரு இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதுன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்டவன். இது ஆத்மா என்ற கோணத்தில், அதில் சந்தேகம் இல்லை. என்னை நான் உடலாக மனதாக நினைத்து 1008 குறை இருக்குது ஞானம் வந்த பிற்பாடு. ஆமாம், ஞானம் வந்தால் கை கால் வலியெல்லாம் போயிடுமான்னா, கூடுதலாக வலித்தாலும் வலிக்கும். தலைவலி வராத, தலை இருக்கிறவங்க தலைவலி வரும். ஞானிக்கு ஹார்ட் அட்டாக் வருமானா, ஹார்ட்டுன்னு ஒன்று இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய பேருக்கு ஞானம் வந்து அதெல்லாம் வரக்கூடாது. யார் சொன்னாங்க? எங்கே சொன்னாங்க? இதெல்லாம் அறிவில் வர வேண்டிய மாற்றமே தவிர, மனசில் வர வேண்டிய மாற்றமே தவிர ஃபிசிக்கல் பாடியை பற்றி சொல்லலை. அதுக்கு வரக்கூடிய விவகாரங்கள் வந்து தான் போகும். அதை ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். ஆனால் நான் என்ன, இன்னொன்று இருக்குது, நிராமயன்னு சொன்னால் ஆத்மாவிற்கு நோயே இல்லைன்னு சொல்கிறார். நோயெல்லாம் என்ன? இந்த உடலுக்கு தான், உடலுக்கு தான். ஆத்மாவாகி எனக்கு ஒரு நோயும் இல்லை. தலைவலி ஆத்மாவுக்கு வருமா? ஆத்மாவுக்கு தலை இருந்தால் தான் தலைவலி வரும். தலையெல்லாம் எனக்கு தான் இருக்குது, உடலுக்கு தான் இருக்குது. இந்த அறிவெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். ஆமாம், அதுக்காக தலைவலி வந்தால் இந்த அறிவோடு இருந்தால் தலைவலி போயிடுமாண்ணா? ஒரு பேராசிட்டமால் போட்டால் தான் போகும். அதெல்லாம் போட்டு தான் ஆகணும். ஆக தில்லையில் நடம் புரியும் தேவனே, சர்வலோக நாயகனே, இறைவனே, உன் சொரூபானந்த வடிவத்தை காண எத்தனை நாட்கள் செல்லுமோ தெரியலையே. ஆகவே அதை தான் சொல்கிறார், சர்வலோக நாயகன். ஆகவே அதையே அத்தனே, அத்தன் என்ற நின்னையே பக்தி செய்து பண்ணுவலால் பித்தன் என்று பேசவே வைத்த நின்னை சிந்தை அன்பு சேரவே நைந்து நின்னை நாடினேன் வந்து வந்துள் இன்பமே தந்திரங்கு ஸ்தானுவே அன்னை போல அருள்மிகுக்கும் மண்ணும் ஞான வரதனே என்னையே எனக்களித்த நின்னை ஆன பாடுகின்ற பண்ணுவலூர். அந்த தலைப்பு அந்த பாடலாம் வருது. அத்தன் என்ற நின்னை.
பாடுகின்ற பணுவலோர்கள் தேடுகின்ற செல்வமே. அதில் வரும் தில்லையில் நடம் புரியும் தேவனே சர்வலோக நாயகனே. அதை தான் அத்தன் சொல்லி சொல்கிறார். இறைவன் ஜீவர்களின் சிதாபாசமாகிய மனதில் நடனம் ஆடுபவன், ஆகவே சிற்றம்பலவன் சொல்லி சொன்னார். இறைவன் உயிர்களை உயிர்க்குயிராய் நின்று எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் நின்று உயிர்களை காப்பவன். எவ்வுயிர்க்கும் அவ்வுயிராய் அங்கங்கிருப்பது நீ என்றோ பராபரமே. தாய்மன்னர் சொல்கிறார். எல்லா உயிர்களுக்கும் உயிராக இருப்பது என்ன? அவர் தான் உயிராக இருக்கார். அவர் தான் இந்த உடலில் இருக்கும்போது உயிர், எங்கே இருக்கும்போது பிரம்மம். அவ்வளோதான். ஒரு சூரியன் நிறைய பானைகளில் ஜலம் விட்டுருக்கும். அந்த சூரியன் என்ன பண்ணுறது? அத்தனை பானைகளிலும் பிரதிபிம்பிக்கின்றது. ஆனால் அத்தனை பானைகளிலும் பிரதிபிம்பித்தாலும் சூரியன் அத்தனை சூரியனாக இருக்குது, ஒரே சூரியன் தான். அதுபோல் ஒரே அந்த பிரம்ம தத்துவம் ஒவ்வொரு உயிர்களுடைய மனதிலும் பிரதிபிம்பித்து கொண்டிருக்கின்றது. அத்தனையாக தெரியுது. ஆனால் அந்த பானையில் இருக்க ஜலத்தை எடுத்து விட்ட பிற்பாடு அந்த சூரியன் எங்கே போச்சு? அந்த பானையில் இருக்க ஜலத்தை அப்படியே நகர்த்தி கொண்டு போனால் அந்த ஜலத்தில் தெரிய சூரியன் என்னென்னா நகர்றா போல் இருக்குது. ஆனால் உண்மையில் சூரியன் நகருமா? நகர்றது. அப்போ எல்லா நகர்தல் எல்லாம் அந்த மனதில் இருக்கக்கூடிய சிதாபாசனுக்கு தவிர உண்மையில் அந்த பிரம்மம் எங்கு நிறைந்தது, அத்தனையாக தெரிந்து கொண்டுள்ளது. அத்தனை உயிர்களிலும் அதுதான் பிரகாசித்து கொண்டிருக்கின்றது, பிரதிபிம்பித்து கொண்டிருக்கின்றது. அதுபோல இறைவன் உயிர், அந்த உயிருக்கு உயிரா என்றால் அவர் தான் உயிராக இருக்கு. அந்த உடலில் பார்த்தா உயிர், எங்கும் பார்த்தால் பிரம்மம். என் உயிராகி நின்று இயக்குபவன் சுத்தன், தூய்மையே வடிவானவன். அவர் அழுக்கு பண்ணவே முடியாது. இறைவன் ஆகாசத்தை போல பறந்து எங்கும் அனைத்துக்கும் இடம் தருபவன். இந்த குபேரன் இடத்துல ஒரு விமானம் இருந்துதான், புஷ்பக விமானம். அது எவ்வளோ பேர் ஏறினாலும் இடம் கொடுக்குமா. இலங்கைக்கு அவன் தான் அதிபதி. அந்த குபேரனை விரட்டிட்டு தான் ராவணன் அந்த இலங்கையை பிடிச்சிக்கிட்டான். அதனால் என்ன ஆச்சு? புஷ்பக விமானமும் ராவணனுக்குரியதாகிடுது. கடைசியில் ராமர் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டிட்டு போகும்பொழுது அந்த புஷ்பக விமானத்தெலாம் போனாராம். அதில் எவ்வளோ பேர் போனாங்க தெரியுமா? எல்லா வானர சைன்யம் மீது இருந்தால் அந்த ஒரே புஷ்பக விமானத்தெலாம் போச்சு. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும்? நமக்கு இப்போ அப்படி ஒன்று இருந்தால் எவ்வளோ சௌகரியமாக இருக்கும். 140 கோடி மக்கள் எங்கே போயிட்டு வரலாமே. அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் வேணும்? ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெருசாக கட்டணும், ரன்வேலாம் எவ்வளோ பெருசாக கட்டணும் தெரியல நமக்கு. ஆக இறைவன் ஆகாசத்தை, ஆகாசம் என்ன பண்ணுதுன்னா எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்குது. ஆமாம், அவகாச தாத்து. அவகாசம்னா எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பது ஆகாசம். இருக்கக்கூடிய அண்ட சராசரங்கள், கோள்கள், எல்லா நட்சத்திரங்கள், இந்த ஒரு சோலார் சிஸ்டம், இது போல் எத்தனையோ சோலார் சிஸ்டம், இன்னும் மில்கி வே சொல்கிறான், யூனிவர்ஸ் சொல்கிறான். அவ்வளவும் இருக்க இடம் கொடுக்குறது எது? எல்லாம் எதில் இருக்குது? ஆகாசத்தில் தான் இருக்கு. அதுபோல் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அதுபோல பறந்து விரிந்தவன், அளவிட முடியாதவன். நம்முடைய மனசிலும் கூட எல்லாருக்கும் இடம் இருக்கும். நம்ம மனசுலேயும் எல்லாத்துக்கும் இடம் இருக்கும். ரொம்ப முக்கியம். எவ்வுயிரும் தம்முயிராய் எண்ணி இறங்குவார். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்கவன் என் தெய்வ அருட்கருணை செய்யாய் பராபரமே சொல்கிறேன். அந்த எண்ணம் வரணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி இறங்குவார். அந்த வித்தகர்த்தன் அவர்களுக்கு ஏவல் புரிந்து சிந்தை மிக விழைந்ததால் சொல்லுவார். நல்ல அழகான ஒரு பாடல். ஆக இறைவன் ஆகாசத்தை போல பறந்து எங்கும் அனைத்து இடம் தருவான், சுத்த வெளியானவன். அடுத்து இன்னொன்று பாருங்க, சுகமே வடிவானவன், இன்ப உருவினன் சொல்றார். இன்பமே வடிவ, இன்பமே, அதனால தான் இன்பமே என்னாலும் துன்பமில்லை சொன்னார். யாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் நடலையெல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. ஏன் இந்த கருத்து அவருக்கு வந்தது சொன்னால், நான் அந்த இன்ப வடிவினன் ஆத்மா என்று புரிந்ததனா. அதுக்கு நடுவில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நம்ம சுற்றி இருக்கலாம். இருந்தாலும் நான் எப்படிப்பட்டவன் என்றால் இன்பமே வடிவானவன், சுக வடிவினன், இன்ப உருவினன். அடுத்து பாருங்க, நித்தன். நித்தன் என்றால் நித்தியமானவன். நித்தியம் சொன்னால் 3 காலத்திலும் எந்த ஒன்று இருக்குமோ அதற்கு பேர் தான் நித்தியம். திரிகாலே அபி யது திஷ்டதி தத்து நித்தியம். 3 காலத்தில் எந்த ஒன்று இருக்குமோ அதுக்கு பேர் தான் நித்தியமானன்னு பொருள். இங்கே நித்தன் என்றால் நித்தியமானவன். நான் நிரந்தரமானவன்
அழிவதில்லை, எந்த நிலையில் எனக்கு மரணம் இல்லை. யார் சொன்னது? பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொன்னார், கண்ணதாசன் சொல்லிட்டு போனார். ஆமாம், நல்ல வரி தான் அது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, நிரந்தரமானவன். அதுதான் இங்கே நித்தியன், நிராதாரன், ஆதாரமற்றவன். அனைத்துக்கும் அவனே ஆதாரம். அவனுக்கென்று அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. அவன் எல்லாவற்றுக்கும் அவனே ஆதாரமான, அதான் நிராதாரம். எல்லா உயிர்களுக்கும் எல்லாருக்கும் ஆதாரமான, எல்லா உலகுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவனே ஆதாரமானவன். ஆனால் தனக்கு எந்த ஆதாரமும் அற்றவன். அடுத்து நின்மலன். நின்மலன் என்றால் அழுக்கற்றவன். மலம் என்றால் அழுக்கு, நின்மலன் என்றால் அழுக்கற்றவன். நம்ம கோயில் இருக்க சாமிக்கு என்ன ஆகுன்னா அழுக்காக இருக்கும். அவர் கட்டுற துணி அழுக்காக இருக்கும், கசக்கி கூட போட்டிருக்க மாட்டோம். அவர் மேலே கரப்பாம்பூச்சிலாம் ஏறும். கோயிலை சுத்தமாக வச்சு நமக்கு தெரியறதே இல்லை. அதனால தான் ஒரு சாமி ஒரு அம்மா வீட்டுக்கு போனார். உங்கள் வீடு கோயில் போல் வச்சுருக்குங்க. அந்த அம்மா கோவம் வந்துடுச்சு. அவ்வளோ அழுக்காக இருக்கா எங்கள் வீடுன்னு கேட்டாங்க. கோயில் சாமி உருவத்தை சுத்தமாக வச்சுக்கணும். சில வீடெல்லாம் பார்க்கணும், சில நார்த்தெல்லாம் போனால் அவர் படுக்கிற பெட்ரூம் அங்கே கூட ஏசி இருக்காது. பூஜை ரூமுக்கு ஏசி பண்ணி வச்சுருந்தார் ஒருத்தர். என்ன கேட்டேன், வெயில் காலத்தை அவர் ரொம்ப அவருடைய மன உணர்வு. அவருக்கு ஒன்றே உருவம் இல்லை, மற்ற இல்லை, அதெல்லாம் அது விஷயம் வேறு. நாமளாவது ஒரு சின்ன ரூமுக்கு இவ்வளோ டன்னில் தான் வேணும்னு சொல்லி ஏசி பண்ணி வச்சுருவோம். கடவுள் நினச்சானா திடீர்னு ஏசி பண்ணி விடுவார் உலகத்தையே. அந்த பாவனை வேற. ஒரு சாமி ஃபேன் போட்டு வச்சுருந்தார். என்னென்ன காற்று வேணுமா, நான் காற்று வாங்க போனேன்னா சினிமா பாட்டு தான் நிறைய. ஆமாம், அழுக்கற்றன். எதுவும் சொன்னால் கோயிலில் இருக்க விக்கிரகமும் அழுக்கு இல்லாமல். நம்ம வீட்டில் இருக்க சாமி படமும் என்ன பண்ணோம், முடிஞ்சால் ஒரு வாரத்துக்கு ஒருக்க தினம் தொடச்சி வைக்கணும். அழுக்காக இருக்கக்கூடாது, அழுக்கு இல்லாமல் இருக்கணும். ஒரு படம் இருந்தாலும் அழுக்காக சுத்தமாக வச்சுக்கணும். சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம விநிகிரகன்னு சொல்கிறார். சௌச்சம் தூய்மையாக இருக்கணும். தூய்மை பாரதம் இல்லையா, நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார், தூய்மை பாரதம். நின்மலன் அழுக்கற்றவன். இப்படிப்பட்ட இறைவனை தரிசிக்க எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறைஞ்சுதற்கு. இப்படிப்பட்ட இந்த இறைவனை பார்த்து அவனை தரிசிப்பதற்கு எவ்வளவு நாள் போகுமோ தெரியலையேன்னு சொல்லி சொல்கிறார். ஏக்கம். சிற்றம்பலவனை இல்லையா, தடஸ்தமாய் தன்னுள்ளும் சிதாபாசமாகிய மனதில் தானே தத்துவ திருஷ்டியில் தானேயாக உள்ள அந்த பரம்பொருள் முறையாக உணரும் தன்மையை உணர்த்துவதற்காக இந்த வார்த்தையெல்லாம் இப்படி பயன்படுத்துகின்றார் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தைகளை நன்கு அர்த்தத்தை புரிந்து உய்த்துணர்க அப்படி சொல்லிடுறார் ஒரு உரையாசிரியர். நின்மலன், நிராதாரமானவன், நித்தன், சுத்தன், இந்த வார்த்தைகளை அர்த்தத்தை நன்கு பார்த்து மனதில் இருத்தி வைத்துக்கொள் சொல்லி சொல்கிறார். சிற்றம்பலவனை தடஸ்தமாய் நின்றொழிலும் நித்த நிராமயத்தை தாய்மலர் பாடலில் 3வது பாடலில் தடஸ்தம் சொல்லி சொன்னால் இறைவனுடைய தன்மை சொரூப திருஷ்டியாகவும் சொல்லுவாங்க, தடஸ்த திருஷ்டின்னு சொல்லுவாங்க. தடஸ்தம் சொல்லி சொன்னால் இறைவனை விளக்குவதற்கு இந்த உலகத்தை காட்டி இந்த உலகத்துக்கு யார் படைத்தாரோ அவர் இறைவன். அப்படி தடஸ்த லட்சணம். ஸ்வரூப லட்சணம்னா நாமாக ஆத்மாவாக இருப்பது. அப்படி சொல்லக்கூடிய 2 முறை இருக்குது. அதை தடஸ்த லட்சணம், தடஸ்தமாய் சொல்லி சொல்கிறார். தன்னுள்ளும் சொல்லி சொன்னால் சிதாபாசமாகிய மனதில், நம்முடைய மனதில் சொல்லி சொல்கிறார். தானே ஆகும், தானேயாக தத்துவ திருஷ்டியில் நானேயாக தானேயாக இருப்பது எதுவோ அது. அப்படிப்பட்ட ஒன்றை நான் எத்தனை நாள் செல்லுமோ சொல்லி, எத்தனை நாள் செல்லும்? குருவிடத்தில் உட்காந்து முறையாக பாடம் கேட்டு நான் அதுவாக இருக்கணும் புரிகிற வரைக்கும் புரியாது. புரிஞ்சிடுச்சுன்னா என்ன, எத்தனை நாள் செல்லுமோ வராது. புரிஞ்சாச்சு, இதெல்லாம் ஒரு ஏக்கம் தவிப்பு, புரியாத வரையில். ஆக தந்தையை தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருள் இருப்பவனை, என் உயிருக்கு உயிராக நிற்கும் தூயனை, தூய வெளியாய் விளங்குபவனை, பேரின்பமே வடிவமான நிலைத்த தன்மை உடையவனை, எங்கும் தன்னில் தானாய் எதனையும் பற்றாத மலமற்றவனை மனமே கண்டு வணங்க இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ. சாமி கண்டு வணங்குன்னா கோயிலில் போனால் கண்டு வணங்கிட்டேன்னா அதுவும் சரி. இவர் சொல்கிற லட்சணத்தோடு நித்தனை, சுத்தனை, நிராதாரமானவனை அப்படி தத்துவ திருஷ்டியில் புரிந்து கொண்டு மனசில் எப்பொழுது இருத்து வைப்பேனோ அது என்னைக்குன்னு சொல்லி சொல்கிறார். அந்த அர்த்தத்தை தான் இங்கே அழகாக சொல்கிறார். அத்தனை சிற்றம்பலவனை என் உயிராகி நின்ற சுத்தனை, சுத்த வெளியானவனை, சுகவடிவாம் நித்தனை, நித்த நிராதாரமாகி நின்மலனை எத்தனை நாள் செல்லுமோ மனமே கண்டு இறைஞ்சுதல். நல்ல அழகான பாடல்கள்.
மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.